கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்களுக்கு, பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது எந்த பிசாசின் கிரியைகளோ பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? வேத வசனத்தினாலே நம்மை காத்து கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமோ ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, பொல்லாங்கான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளும் போது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, பிசாசு நம்மை தொட முடியாது, நம்மை வேதனைப்படுத்த முடியாது. நாம் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு பக்தியுள்ள ஜனங்களாய் வாழும்போது எந்த பிசாசு நம்மை தொட முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளும் போது நம் பக்தியுள்ள ஜனங்களாய்